இன்றைக்கி நம்ம என்ன டாபிக் பார்க்க போகிறோம்னு பார்த்தீங்க அப்படின்னா டேட்டா ஸ்ட்ரக்சரில் எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்னா என்னங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த ட்ரீ கான்செப்ட்டுக்கு உள்ளே போகிறதுக்கு முன்னாடி அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரியணும். ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சால் தான் நமக்கு வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயில் வந்து என்ன பண்ண போகிறோம் அப்படிங்கிறதே நமக்கு புரியும். ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராப்பர்ட்டி பற்றி பார்க்கணும் அப்படின்னா அதுக்கான ஒரு சாம்பிள் ஒரு ட்ரீ வந்து வரைஞ்சிக்கிறேன். எக்ஸ்பிரஷன் ட்ரீ ஒரு எக்ஸ்ப்ரெஷன்லேருந்து தான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீயே நம்ம கொண்டு வர முடியும். அப்போ எக்ஸ்ப்ரெஷன் அப்படிங்கிறது வந்து நம்ம நார்மலாக எழுதுவோம் இல்லையா, ஆப்பரண்ட்டும் ஆப்பரேட்டரும் சேர்ந்து இருக்கிறதுக்கு பேர் தான் என்னது, நம்ம வந்து எக்ஸ்ப்ரெஷன் சொல்லுவோம். இது ஒரு எக்ஸ்ப்ரெஷன். இந்த எக்ஸ்ப்ரெஷனை வந்து நம்ம ட்ரீயாக கொண்டு வரதுக்கு பேர் தான் எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீ அப்படின்றது. ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் நான் அதை எழுதியிருக்கேன். ஓகே, இப்போ நான் ஒரு எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீயை வந்து எழுதிக்கிறேன். எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீ வந்து எப்படி கொண்டு வரணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒவ்வொரு நோடாக க்ரியேட் பண்ணி அந்த சிம்பிள்ஸ் எல்லாம் உள்ளே நம்ம போட்டு இந்த மாதிரி ட்ரீ ஸ்ட்ரக்சரில் கொண்டு வந்தோம் அப்படின்னா இது வந்து எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீன்னு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். அப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீயை வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும், டெப்த்தாக நமக்கு புரியணும் அப்படின்னா அதுக்கான ப்ராப்பர்ட்டிஸ் நமக்கு தெரிஞ்சிடணும். ஓகேவா, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரியணுங்கிறதுக்காக தான் இந்த எக்ஸ்ப்ரெஷன் ட்ரீயை வந்து இந்த பக்கம் நான் வரைஞ்சிருக்கேன். இப்போ இந்த எக்ஸ்ப்ரெஷனுக்கான ப்ராப்பர்ட்டியை வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு பாருங்கள், த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் பை த லீஃப் நோடு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அப்போ இந்த ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஏபி இருக்குது இல்லையா, இதைத்தான் நம்ம ஆப்பரன்ஸ்னு நம்ம சொல்லுவோம். இதில் இந்த ப்ளஸ்ஸு ஸ்டார் எல்லாம் வராது, இதெல்லாம் ஆப்பரேட்டர்னு சொல்லுவோம். இந்த ஆப்பரன்ஸ் அப்படிங்கிறது என்னது, லெட்டர்ஸில் இருக்குது. என்னது, ஏ பி அப் டு இசட், இது இந்த மாதிரி லெட்டர்ஸ் சொல்கிறதுக்கு பேர் தான் ஆப்பரன்ஸ். அப்போ இந்த ட்ரீயில் வந்து ஆப்பரண்ட்னு எதை சொல்லலாம், இந்த ஏ, இந்த பி, இந்த சி, இது எல்லாமே என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஆப்பரண்ட் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஓகே, இது வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இந்த ஆப்பரண்ட் எப்போவுமே எப்படி இருக்கணுமா, லீஃப் நோடில் தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. அப்போ வந்து பாருங்கள், இது ஒரு ட்ரீ, இது வந்து இது டாப் பொசிஷனில் இருக்குது, இது வந்து பாட்டம் பொசிஷனில் இருக்குது, அப்படி தானே? அதான் சொல்லியிருக்காங்க, த ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் ரெப்ரசன்டட் பை த லீஃப் நோடு. பாட்டமில் இருக்கு இல்லையா, இது வந்து லீஃப் நோடுன்னு நம்ம சொல்லுவோம். பாட்டம் ஆர் லீஃப் நோடு, இது லீஃப் நோடுன்னு சொல்லுவோம். இது ரூட் நோடு, ஸ்டார்டிங்கில் ஆரம்பிக்கிறது வந்து ரூட் நோடுன்னு சொல்லுவோம். இதுக்கு இந்த ட்ரீயை பற்றியான ஒரு கிளாஸையே நான் வந்து டேட்டா ஸ்ட்ரக்சரில் போட்டிருக்கேன். அதுக்கான லிங்குமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அப்போ அதை பார்த்தா தான் உங்களுக்கு லீஃப் நோடுனா என்ன, ரூட் நோடுனா என்ன, இன்டர்னல் நோடுனா என்னன்றது உங்களுக்கு புரியும். ஓகே, என்ன சொல்லியிருக்காங்க, ஆப்பரண்ட்ஸ் எல்லாமே என்னது கீழே, அதாவது லீஃப் நோடில் தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு பாயிண்ட். அதே மாதிரி ட்ரீயில் வந்து லீஃப் நோடு வந்து கீழே இருக்குது இல்லையா, பாட்டமில் இருக்குது. ஓகே, ஃபஸ்ட்டு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். செகண்ட் ஒன்று பாருங்கள், தீஸ் ஆப்பரண்ட்ஸ் ஆர் ஆல்வேஸ் யூஸ்ட் இன் த ஆப்ரேஷன். இந்த ஆப்பரண்ட்டில் நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுறோம், ஏதாவது ஒரு சம் ஆப்ரேஷன் பண்ணுறதுக்கு. அப்போ இந்த ஏபி அப்படின்ற இந்த ஆப்பரண்ட் வந்து என்ன ஆப்ரேஷன் பண்ண போகுது, ப்ளஸ்ஸு அடிஷன் ஆப்ரேஷன் பண்ண போகுது அப்படின்னு அர்த்தம். அப்போ இந்த ஆப்பரண்ட்ஸ் வந்து கண்டிப்பாக ஏதாவது ஒரு ஆப்ரேஷன் பண்ணுறதுக்காக தான் நம்ம எப்போதுமே யூஸ் பண்ணுவோம். அதைத்தான் இந்த செகண்ட் ஸ்டெப்பில் சொல்லியிருக்காங்க. ஓகே, தேர்ட் ஸ்டெப் பாருங்கள், த ஆப்பரேட்டர் அட் தி ரூட் ஆஃப் த ட்ரீ. பாருங்கள், இங்கே ஸ்டார் என்ற ஆப்ரேட்டர் போட்டிருக்கோம், டாப்பில் தான் இருக்குது. அஸ் வெல் அஸ் இதை நம்ம என்னென்னு சொல்லுவோம், ரூட் நோடுன்னு வேறு நம்ம சொல்லுவோம். ஓகே, இஸ் ஆல்வேஸ் கிவன் டாப் ப்ரையாரிட்டி. அப்போ நம்ம டாப்பில் இருக்கக்கூடிய ரூட் நோடை வந்து என்னென்னு சொல்கிறோம் அப்படின்னா ஹையர் ப்ரையாரிட்டி, டாப் ப்ரையாரிட்டி கொடுக்க சொல்லியிருக்காங்க. அப்போ ஸ்டார்ன்றது என்னது, ஹையஸ்ட் ப்ரையாரிட்டி. எங்கே இருக்குது, ரூட்டில் இருக்குது, ரூட் நோடில் இருக்குது. ஓகே, டாப் பொசிஷனில் இருக்குது. அடுத்து, when compared to the operators at the bottom of the tree, என்ன சொல்கிறாங்க, டாப்பில் இருக்கிறது வந்து ஹை ப்ரையாரிட்டி கொடுக்கணும் நம்ம ஆப்ரேட்டருக்குன்னு சொல்லியாச்சு. அதே போல் நம்ம எக்ஸ்பிரஷன் ட்ரீ நம்ம வரைஞ்சோம் அப்படின்னா கண்டிப்பாக ரூட் நோடு வந்து என்னவாக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்கன்னா ஆப்ரேட்டராக தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க. அதே போல் இங்கே ஆப்ரேட்டர் தான் இருக்குது, அதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. ஆனால் நம்ம ஒரு ரூட் நோடு, நம்ம ஒரு ட்ரீ எக்ஸ்பிரஷன் நம்ம கன்வெர்ட் பண்ணும்போது பாட்டம்லேருந்து நம்ம கம்பேர் பண்ணணும் ஆப்ரேட்டரை யூஸ் பண்ணி ஒரு ஆப்ரேஷன் பண்ணும்போது. இப்போ இந்த ஏபிசிலேருந்து ஒரு அடிஷன் பண்ணுது, இந்த ஏபிசிலேருந்து ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கிரியேட் பண்ண போகிறோம்னா ஏ ப்ளஸ் பின்னு தான் நம்ம கிரியேட் பண்ணுவோம் ஒரு எக்ஸ்பிரஷனை. அப்போ பாட்டம்லேருந்து தான் போகணும், அதை தான் இங்கே சொல்கிறாங்க. when compared to the operators at the bottom of the tree, நம்ம ஒரு ஆப்ரேட்டர் வந்து ஒரு ஆப்பரண்ட்டோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா பாட்டம்லேருந்து தான் போகணும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே, த ஆப்பரேட்டர்ஸ் அட் தி பாட்டம் இஸ் ஆல்வேஸ் கிவன் தி லோயஸ்ட் ப்ரையாரிட்டி. அதாவது ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயில் வந்துட்டு ரூட் நோடு வந்து
ஆப்ரேட்டராக தான் இருக்கணும், அது ஹையஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்லிட்டோம். ஓகே, இப்போ நம்ம வந்து ஒரு ஆப்ரேஷனை வந்து கம்பேர் பண்ண போகிறோம், 2 ஆப்பரண்ட்டை வந்து ஒரு ஆப்ரேட்டரோட கம்பேர் பண்ண போகிறோம் அப்படின்னா அது பாட்டம் லெவலில் தான் போகணும். அதே போல் அந்த பாட்டம் லெவலில் இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து லோயஸ்ட் ப்ரையாரிட்டின்னு சொல்கிறாங்க. இவ்வளோ தாங்க ஒரு ரூலு. இந்த ரூலை தெரிஞ்சுக்கிட்டீங்க, இந்த ப்ராப்பர்ட்டிஸ் தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா நம்ம ஈஸியாக வந்து ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வந்து கொண்டு வந்துடலாம். புரியுதா? ஓகே, இப்போ வந்து நம்ம ஒரு சிம்பிளான ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீயை வந்து நம்ம கன்வெர்ட் பண்ணலாம். இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம எழுதியிருக்கோம் இல்லையா? இந்த எக்ஸ்பிரஷனுக்கு வந்து நம்ம எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து வரைய போகிறோம். இப்போ வந்து எப்போவுமே இப்படி ஒரு எக்ஸ்பிரஷன் நம்ம கொடுத்துட்டாங்க அப்படின்னா லெஃப்ட் டு ரைட்டு தான் நம்ம என்ன பண்ணணும்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ வந்து கன்வெர்ட் பண்ணி கொண்டு வரணும். ஓகேவா? அது ஃபஸ்ட் திங். செகண்ட் வந்து என்ன அப்படின்னா, இந்த மாதிரி ப்ராக்கெட்டு பராந்தசிஸ் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்படின்னா இன்னர் பராந்தசிஸுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும், அதை ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். சொல்கிறது புரியுதா? இப்படி ஒரு ட்ரீ இருக்குது, ட்ரீயில் வந்து இந்த மாதிரி ப்ராக்கெட் சிம்பிள்லாம் எங்கே யூஸ் பண்ணியிருக்கோமோ அதுக்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஓகேவா? இந்த பி ப்ளஸ் சிக்குள்ளே இன்னொரு ப்ராக்கெட் இருந்துச்சு அப்படின்னா அந்த இன்னர் ப்ராக்கெட்டுக்கு தான் என்னது ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். திரும்ப அவுட்ரு பராந்தசிஸ்க்கு வந்து நெக்ஸ்ட் ப்ரையாரிட்டி கொடுக்கணும். ஸோ இதுதான் இதில் சிம்பிளான ஒரு ரூல், தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஓகே, இதில் வந்து நம்ம லெஃப்ட் ரைட்டாக பிரிச்சுக்கலாமா? ஏ ப்ளஸ் பி ப்ளஸ் சி அப்படின்றத வந்து ஒரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். டி ஸ்டார் இ ப்ளஸ் எஃப் அப்படிங்கிறது இன்னொரு எக்ஸ்பிரஷனாக எடுத்துக்கலாம். இதை லெஃப்டாக வச்சுக்கலாம், இதை ரைட்டாக வச்சுக்கலாம். இப்போ இந்த லெஃப்ட் ஆஃப்லாம் ஃபஸ்ட்டு முடிச்சிடலாம், அப்போ ரைட்டை முடிக்கலாம். ஓகேவா? ஓகே, ஃபஸ்ட்டு இந்த ப்ராக்கெட்டுக்கு ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கேன். அப்போ எப்படி எழுதலாம்? பாட்டம்லேருந்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க பாருங்கள். வென் கம்பேர் டு தி ஆப்பரேட்டர்ஸ் அட் தி பாட்டம் ஆஃப் த ட்ரீ, கீழேருந்து தான் போகணும்னு சொல்லியிருக்காங்க. அப்போ என்ன பண்ண போகிறோம்? கீழே இருந்து தான் போக போகிறோம். அப்போ என்னது, இந்த ப்ராக்கெட்டில் உள்ள தான் ஃபஸ்ட்டு நம்ம வந்து ப்ரிஃபரன்ஸ் எடுத்துக்கணும். அப்போ என்ன கொடுத்துருக்காங்க? பியை வந்து ஒரு நோடாக வச்சுக்கணும், ஏன்னா நம்ம ட்ரீ தானே க்ரியேட் பண்ண போகிறோம். ஓகே, சியை வந்து ஒரு நோடு, பி வந்து லெஃப்டில் இருக்குது, சி வந்து ரைட்டில் இருக்குது. போட்டாச்சு இல்லையா? இந்த ஆப்ரேட்டருங்கிறது ரெண்டுக்கு சென்டரில் தானே இருக்குது, அப்போ சென்டரில் போட்டுக்கலாம். ப்ளஸ் ஆப்ரேட்டர் இது ஒரு நோடு. இப்போ இது மூணையும் ஜாயின் பண்ணிடுங்க. இப்போ நமக்கு ஒரு ட்ரீ ஃபார்மேஷனில் கிடச்சிருச்சு. சிம்பிளாக புரிஞ்சிருச்சா? கிடச்சிருச்சு. அடுத்து என்ன இருக்குது? ப்ளஸ் இருக்குது. ப்ளஸ் வந்து எதுக்கு இருக்குது? பிக்கு லெஃப்டில் இருக்குது. இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு ட்ரீ ஸ்ட்ரக்சர் கிடச்சிருக்கு. அதாவது இந்த லெஃப்டில் இந்த எக்ஸ்பிரஷனை முடிச்சிட்டோம். இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லெஃப்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்கன்னா ப்ளஸ் இருக்குது. அப்போ இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லெஃப்டில் என்ன இருக்குது? ப்ளஸ் சிம்பிளாக இங்கே போட்டுக்கலாம். இது ஒரு நோடு. போட்டாச்சா? இப்போ இதை வந்து ஜாயின் பண்ணிடுங்க, ஏன்னா லெஃப்டில் தானே இருக்குது, லெஃப்டில் போட்டாச்சு. இந்த ப்ளஸுக்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குதுன்னு பார்த்தீங்க அப்படின்னா ஏ இருக்குது. அப்போ இந்த ப்ளஸுக்கு லெஃப்ட்டில் வந்து என்ன வந்துடும்? ஏ வந்துடும். அப்போ ஏயை வந்து இங்கே நம்ம போட்டுக்கலாம் நோடா. இப்போ உங்களுக்கு நல்லா ஈஸியாக புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். இப்போ கம்ப்ளீட்டாக நம்ம லெஃப்ட் சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை முடிச்சாச்சு. இப்போ ரைட்டுக்கு வரலாமா? ரைட்டுக்கு வரும்போது இதில் வந்து பராந்தசிஸ்க்கு தான் ஃபஸ்ட்டு ப்ரிஃபரன்ஸ் கொடுக்க சொல்லியிருக்கோம். அப்போ இ ப்ளஸ் எப்போ எடுத்துக்கலாம்? பாட்டம்லேயே தான் போகணும். அப்போ இ நோடாக க்ரியேட் பண்ணிக்கோங்க, எஃப்க்கு ஒரு நோடு க்ரியேட் பண்ணிக்கோங்க, சென்டரில் வந்து ப்ளஸ் அப்படின்ற ஒரு நோடு க்ரியேட் பண்ணிவிட்டு ஜாயின் பண்ணிடுங்க. இதுக்கப்புறம் என்ன? இதுக்கப்புறம் தான் மைனட்டை நோட் பண்ணணும். இ ப்ளஸ் எஃப்க்கு ஸ்டார் இந்த பக்கம் வந்துச்சுன்னா ரைட் சைடு பார்க்கணும், பட் இந்த சைடு லெஃப்ட்டில் தான் இருக்குது. அப்போ லெஃப்ட் சைடு தான் கன்சிடர் பண்ணணும். அப்போ இந்த எக்ஸ்பிரஷன் கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லெஃப்ட்டில் என்ன இருக்குது? ஸ்டார் இருக்குது. அப்போ இங்கே லெஃப்ட்டில் ஸ்டார் போட்டுக்கோங்க. போட்டாச்சா? இதை வந்து இங்கே ஜாயின் பண்ணிடுங்க. திரும்ப டி வந்து ஸ்டாருக்கு லெஃப்ட்டில் இருக்குது. அப்போ ஸ்டாருக்கு லெஃப்ட்டில் நம்ம டியை இங்கே போட்டுக்கணும். போட்டாச்சு. இதே நம்ம கம்ப்ளீட் பண்ணிடுங்க. லெஃப்ட் எக்ஸ்பிரஷனை முடிச்சாச்சு, ரைட் எக்ஸ்பிரஷனே முடிச்சாச்சு. ரெண்டுக்கும் பொதுவாக என்ன இருக்குது? ப்ளஸ் அப்படின்ற என்னது ஆப்ரேட்டர் இருக்குது. இந்த ஆப்ரேட்டரை என்ன பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுக்கு சென்டரில் இருக்கு இல்லையா, சென்டரில் போட்டு முடிச்சிருங்க. நோடு போட்டு இதோடு இங்கே ஜாயின் பண்ணிடணும், இதோடு இங்கே ஜாயின் பண்ணணும். அவ்வளோதாங்க. இதுதான் சிம்பிளாக சொல்லணும்னா இதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு எக்ஸ்பிரஷன் ட்ரீ க்ரியேட் பண்ணணும். பாருங்கள், இந்த ப்ராப்பர்ட்டிஸ் வைஸ் இங்கே நமக்கு அலைன் ஆயிரும். ஃபஸ்ட் நமக்கு வந்து ப்ளஸ் வந்து ரூட் ஆஃப் த ட்ரீயாக மாறிடுச்சு. ரூட் நோடுக்கு எப்போதுமே ஆல்வேஸ் ஆப்ரேட்டர் தான் இருக்கணும்னு சொல்லியாச்சு. ஸோ ரூட் நோடு வந்து ஆப்ரேட்டர். அதே போல் பாருங்கள், பாட்டம் லீஃப் நோடு எல்லாம் பாருங்கள் ஆப்பரண்ட்டாக செட் ஆயிடுச்சு நமக்கு. இது எல்லாமே ஆப்பரண்ட்டு லீஃப் நோடில் நமக்கு செட் ஆயிடுச்சு. ட்ரீக்கு சென்டரில் வந்து நமக்கு என்ன வரும் பார்த்தீங்கன்னா ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் வரும். ஸோ சென்டரில் பாருங்கள் ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இந்த ஆப்ரேட்டர்ஸ் எல்லாம் லோயஸ்ட் ப்ரையாரிட்டி நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். மேலே இருக்கக்கூடிய ஆப்ரேட்டர் வந்து ஹையஸ்ட் ப்ரையாரிட்டியை கம்பேர் பண்ணிக்கணும். ஸோ இதுதான் என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா எக்ஸ்பிரஷன் ட்ரீ அப்படின்றது. ஓகே, இன்னொரு எக்ஸாம்பிளும் பார்க்கலாம் எக்ஸ்பிரஷன் ட்ரீக்கு. இதில் பார்க்கும்போது இந்த எக்ஸ்பிரஷனுக்கும் இந்த டிஃபரன்ஸ் இருக்கும். இதில் பார்த்தீங்கன்னா 2 பராந்தசிஸ் உள்ளே கொடுத்துருக்காங்க. ஒன்று வந்து அவுட்டர் பராந்தசிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க, இன்னர் பராந்தசிஸ் ஒன்று கொடுத்துருக்காங்க. ஸோ இதை எப்படி எவாலுவேட் பண்ணி கொண்டு வரலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம். நான் ஆஸ் யூஸ்வல் சொன்ன போல்
இந்த இந்த எக்ஸ்பிரஷனை வந்து லெஃப்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். இந்த சைடு இருக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனை வந்து ரைட்டாக நம்ம கன்சிடர் பண்ணிக்கணும். தென் வந்து இன்னர் பெராந்தசிஸுக்கு வந்து ஃபஸ்ட்டு ப்ரையாரிட்டி கொடுக்கணும். அவ்வளோதான். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கக்கூடிய விஷயம். ஓகே, இப்போ நம்ம வந்து பாட்டம் அப் அப்ரோச்சில் நம்ம ட்ரீயை வந்து கொண்டு வரலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த பெராந்தசிஸ் இருக்கு இல்லையா, லெஃப்ட்டை முடிச்சிடலாம். பி சிக்கு வந்து ரைட்டில் சி இருக்கிறனால ரைட்டில் ஒரு நோட் போட்டுக்கோங்க. சென்டரில் ஆப்ரேட்டர் இருக்குது, போட்டு ஒரு ட்ரீயை வந்து வரைஞ்சாச்சு. திரும்ப வந்து இந்த ட்ரீக்கு, அதாவது இந்த எக்ஸ்பிரஷனுக்கு லெஃப்ட்டில் ஸ்டார் இருக்குது. ஸோ ஸ்டார் வந்து லெஃப்ட்டில் போட்டுக்கலாம். அதை வந்து எக்ஸ்பிரஷனோட கனெக்ட் பண்ணுங்கள். திரும்ப இந்த ஸ்டாருக்கு லெஃப்ட்டில் ஏ இருக்குது. ஸோ ஏ போட்டு அந்த ஸ்டாரோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம லெஃப்ட் சைடு கம்ப்ளீட்டாக முடிச்சாச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட்டு வந்து நம்ம ரைட் சைடு பார்க்க போகிறோம். ரைட் சைடில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த இன்னர் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு முடிக்கணும். இந்த இன்னர் ப்ராக்கெட் இருக்கு இல்லையா, இந்த இன்னர் ப்ராக்கெட்டை ஃபஸ்ட்டு கம்ப்ளீட் பண்ணணும். அப்போ டி வந்து கீழே போட்டுக்கலாம். டிக்கு ஒரு நோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். ஈக்கு ஒரு நோடு க்ரியேட் பண்ணிக்கலாம். சென்டரில் ப்ளஸ் இருக்கு இல்லையா, ப்ளஸ்ஸை வந்து இந்த 2 நோடோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ இந்த எக்ஸ்பிரஷனை முடிச்சாச்சு. டி ப்ளஸ் இ. இந்த டி ப்ளஸ் இக்கு ரைட்டில் தான் ஸ்டார் இருக்குது. அப்போ இங்கே ரைட்டில் ஸ்டார் போட்டுக்கோங்க. ஸ்டாரை போட்டு இந்த ப்ளஸோட கனெக்ட் பண்ணிடுங்க. திரும்ப இந்த ஸ்டாருக்கு ரைட்டில் எஃப் இருக்குது. அப்போ அந்த ஸ்டாருக்கு ரைட்டில் என்ன பண்ணிக்கணும், எஃப் போட்டுக்கணும். எஃப் நோடு க்ரியேட் பண்ணிக்கோங்க. அப்போ இந்த கம்ப்ளீட்டாக இந்த இன்னர் எக்ஸ்பிரஷனை முடிச்சாச்சு. இந்த இன்னர் எக்ஸ்பிரஷன்னா இது எல்லாம் தானே கம்ப்ளீட் ஆகும். இந்த இன்னர் எக்ஸ்பிரஷனுக்கு ரைட்டில் என்ன இருக்குது, ஸ்டார் இருக்குது. அப்போ ரைட்டில் ஸ்டார் போட்டுக்கலாம். ஸ்டார் போட்டு இதோட கம்ப்ளீட் பண்ணிடுங்க, கனெக்ட் பண்ணிடுங்க. திரும்ப இந்த ஸ்டாருக்கு ரைட்டில் எனக்கு ஜி இருக்குது. அப்போ ஜி வந்து ரைட்டில் போட்டு நோட் போட்டு இந்த ஜிக்கு வந்து ரைட்டில் ஒரு நோடு போட்டு இந்த ஸ்டாரோட கனெக்ட் பண்ணிடுங்க. இப்போ கம்ப்ளீட்டாக என்ன பண்ணிட்டோம், நம்ம ரைட் சைடு இருக்கக்கூடிய நோட கம்ப்ளீட் பண்ணிட்டோம். இப்போ லெஃப்ட்டுக்கும் ரைட்டுக்கும் நடுவில் என்ன ஆப்ரேட்டர் இருக்குது, ப்ளஸ் ஆப்ரேட்டர் இருக்குது. ப்ளஸ்ஸை போட்டு இங்கே என்ன பண்ணிடுங்க, நோடு க்ரியேட் பண்ணி கம்ப்ளீட் பண்ணிடுங்க. இப்போ இந்த ப்ளஸ்ஸை வந்து லெஃப்ட்டோட கனெக்ட் பண்ணிடணும். திரும்ப ரைட்டோட கனெக்ட் பண்ணணும். அவ்வளோதாங்க, சிம்பிள். ஸோ இந்த மாதிரி தான் என்ன பண்ணணும்னு பார்த்தீங்க அப்படின்னா நம்ம நோடு க்ரியேட் பண்ணணும். ஸோ இது வந்து ரூட் நோட கன்சிடர் பண்ணிக்கணும். அஸ் யூஷுவல் இப்படி நம்ம போட்டிருக்கக்கூடிய இந்த எக்ஸ்பிரஷன் இந்த ப்ராப்பர்ட்டிஸுக்கு வந்து ஈக்குவலாக இருக்கான்னு பார்க்கணும். ஈக்குவலாக இருந்துச்சு அப்படின்னா நம்ம க்ரியேட் பண்ணிக்கக்கூடிய எக்ஸ்பிரஷனும் கரெக்டான எக்ஸ்பிரஷன் அர்த்தம். தென் வந்து இந்த எக்ஸ்பிரஷனை வச்சு தான் ப்ரீ ஆர்டர் கண்டுபிடிக்கிறது, போஸ்ட் ஆர்டர் அண்டு இன் ஆர்டர் எல்லாமே இந்த எக்ஸ்பிரஷன் வைஸ் தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகே, அதுக்கான கிளாஸுமே நிறையா நான் போட்டிருக்கேன். பார்க்காதவங்க அந்த கிளாஸுக்கான லிங்கையும் நான் வந்து கீழே நான் மென்ஷன் பண்ணுறேன், அதையும் நோட் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ உங்களுக்கு ஒரு கிளியரான ஒரு ஐடியா வந்து எக்ஸ்பிரஷன் ட்ரீயை பற்றி உங்களுக்கு கிடச்சிருக்கும். இன்கேஸ் உங்களுக்கு இன்னொரு லென்த்தான ஒரு எக்ஸ்பிரஷனை கொடுத்து அதுக்கான ட்ரீ உங்களுக்கு வந்து வரைய தெரியலை அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். நெக்ஸ்ட் கிளாஸில் அதை பற்றி நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஒரு டவுட் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.